Okay, good evening, guys. So, welcome to Windows Mind. Okay, right. So, JavaScriptல நம்ம நிறைய கான்செப்டாக பார்த்துட்டே போகிறோம், ரைட்? ஸோ, நேற்று அரே மெத்தட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லா ஆள் ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செட்டில் டவுன்டா? ரைட், ஓகே. சரி, ஓகே. அரே மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ, அரே மெத்தட்ஸில் ஒரு லாஸ்ட்டாக கொஞ்சம் பார்க்கல. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்லைட் ஆக்சுவலாக இன்னைக்குள்ளே டேக்கு எடுக்க வேண்டியது. பட் ஓகே, நான் இதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸோ அரல்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஃபங்க்ஷன்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் தென் அதோட எக்ஸாம்பிள்ஸை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காங்க, கோடு மட்டும் ஒன்ஸ் மோர் பண்ணி பாருங்கள், ரைட்டா? அண்ட் தென் அந்த கேமும் இன்னைக்கு பண்ணலான்னு நினச்சேன். பட் ஃபங்க்ஷன் ஸ்லைடு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்னு தான். சரியா? மேக்ஸிமம் இன்னைக்கு டே என்ன? வென்ஸ்டேயோ தேர்ஸ்டேயோ? வெனஸ்டே தானே? சரி, ரைட்டு. நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் இருக்குல்ல, அந்த 2 நாளில் தான் ஒன்று பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன், ரைட்டா? ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் அரே ஷிஃப்ட் மெத்தட். நம்ம கிளைமேக்ஸாக உங்களுக்கு 11 தானே எக்ஸாம் இருக்கும். ஸோ 11லேருந்து வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன் 1 வீக். ஸோ அந்த 1 வீக்குள்ள முன்னாடி நம்ம பார்த்துடலாம், ரைட்டா? ஸோ நேற்று இந்த ஷிஃப்ட்லாம் வர பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து அரே ஸ்ப்ளைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ ஸ்ப்ளைஸ் அப்படின்னா நம்ம ஸ்லைஸ் பார்த்துருப்போம். இது என்னடா ஸ்ப்ளைஸுன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்லைஸ்னால் என்ன? ஒரு விஷயத்த பாதி பாதியாக தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துப்போம். அந்த ஸ்லைஸாக பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம், கரெக்டாக? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அரே ஸ்ப்ளைஸ்னா விச் இஸ் இன்சர்ட் அண்ட் ரிமூவ் எலமெண்ட். ஸோ ஒரு விஷயத்த இம்போர்ட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும், ஓகேவா? இப்போ அரே இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம இவ்வளோ நாள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணதை பார்த்தோம், ஃப்ரண்ட்டாக ஆட் பண்ணுறதை பார்த்தோம். இன்கேஸ் அது எப்படி லாஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணி ஆட் பண்ணுறதுங்கிறது தனித்தனியாக டேகில் பார்த்தோம். பட் ஸ்ப்ளைஸுங்கிறது ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல வருது. ஸோ சின்டாக்ஸை பார்த்தாலும் தெரியும். அரே டாட் ஸ்ப்ளைஸ், அதாவது நம்மளோட அரே டாட் ஸ்ப்ளைஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. சாரிடா, மறந்துட்டேன். சாரி. ரைட். எனக்கு டிஸ்பிளே ஆகிறனால வந்துட்டேன். ஓகே. சாரிடா, இப்போ ஷேர் ஆகுதுல்ல. வெயிட். நல்ல வேலை சொன்னீங்கடா, இல்லை நம்ம கேன மாதிரி எடுத்துகிட்டே போயிருப்பேன். சாரி, கொஞ்சம் ஒர்க்கு மண்டைக்கு போக மாட்டேங்க. ரைட், ஓகே. ஸோ ஸ்ப்ளைஸ், ரைட்டா? ஸோ இன்சர்ட் அண்ட் ரிமூவ், இதை தான் சொன்னேன். இன்சர்ட் அண்ட் ரிமூவ் எலமெண்ட்ஸ் இன் பிட்வீன் த அரே, ரைட்டா? இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் ஷிஃப்ட்டு இதெல்லாம் வச்சு இன்சர்ட் பண்ணோம். லாஸ்ட்டில் இன்சர்ட் ஆகும், ஃபஸ்ட்டில் இன்சர்ட் ஆகும், இந்த இதெல்லாம் போடு. ஆனால் அது என்னதான் இருந்தாலும் ரெண்டுமே ரிமூவ் அண்ட் டெலிட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இங்கே பாரு, ஸ்டார்ட். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற இதில் வந்து ஃபுல்லாக பார்க்குறதுனா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம எழுதுவோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூங்கிறது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தேன். அது போக சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ போட்டு ஸ்டார்ட் பண்ணி டெலிட்டோட கவுண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? அந்த கவுண்ட்டை சொல்லிவிட்டு அப்புறம் என்னெல்லாம் நீ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை இங்கே போடணும், ஓகேவா? இதுதான் சிம்பிளான சின்டெக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து எல்லாம் நம்ம கோடெலாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் ஃபியூச்சர்லேயே, ஆனால் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ ஸ்ப்ளைஸ், ரைட்? ஜாவாஸ்கிரிப்ட் அரே டாட் ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஸோ இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, லெட் நம் அரே. ஸோ ஒரு அரே இருக்குது, அதில் என்னெல்லாம் இருக்குது? 20, 30, 40, 50 இருக்குது, ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 1,3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1,3 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட அதாவது இண்டெக்ஸ் வேல்யூனா எப்படி இருக்குன்னா, இந்த அரே இருக்குல்ல, இந்த அரேக்கு இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 அப்படி மிச்சம் இருக்கலாம், 4, 5, 6ன்னு போகும். ஆனால் ஸ்டார்ட் ஆகுறது 0, 1, 2, 3, இதை மறந்துடாதீங்க. அண்ட் தென் ரிவர்ஸ்லேருந்து பார்த்தா இது -1, -2, -3, -4 இப்படி வரும், ஓகேவா? ஸோ ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் -1லேருந்து ஆரம்பிக்கும், -2, -3ன்னு. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனாலே 0, ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ப்ளைஸ் 1,3. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவை நான் கூப்பிட்டுருக்கேன். எப்படி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா 1.
ஸோ ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து 1. ஸோ இது 0 1 இந்த இருக்குது. அப்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 3 அப்படின்னா 1 2 3. ஸோ இதுதான் 3, இதோட முடியும். ஸோ இந்த மூணையுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், 1ல் ஸ்டார்ட் ஆகி 3ல் முடியணும். அப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் டெலீட் பண்ண சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ 1லேருந்து 3 வர உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ போட்டோன்னு 30 40 50ங்கிறது எல்லாம் விச் மீன்ஸ் டெலீட் ஆயிரும். 20 மட்டும் இருக்கும் அரேல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எழுதிட்டு 20 பிரிண்ட் பண்ணேன். கன்சோல் டாட் அரேன்னு பிரிண்ட் பண்ணால் 20 மட்டும் இந்த அரேல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் 1லேருந்து. விச் மீன்ஸ் 1னா இங்கேருந்து ஆல்ரெடி 0ல் 20 இருக்கு. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1,0. ஸோ டெலிட் பண்ண எவ்வளோ தூரம் டெலிட் பண்ணு கேட்டால் தேவையில்லை, 0ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? 0ன்னு கொடுத்துட்டு 3, 4, 5 அப்படி சொன்னோன்னா இந்த 20 ஆல்ரெடி 0ல் இருக்கும். 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் டெலிட் எதுவும் கொடுக்கல, நான் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம்ஸை இங்கே 3 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து 3 4 5 அப்படின்னு இது போய் அசைன் ஆகிக்கும். அப்படி போய் உட்காந்துரும். ஸோ ஓவராலாக பார்த்தா அரே பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இந்த கன்சோல் டாட் லாக் பிரிண்ட் பண்ணி பார்த்தா 20 3 4 5 பிரிண்ட் ஆயிருக்கும். இதா இருக்கா? 20 3 4 5. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ சொல்கிறது தான். ஸோ மொதல் 2 மென்ஷன் பண்ணுறது இண்டெக்ஸ் வேல்யூ தான். மீதி தான் நம்ம டைப் பண்ண போகிற நம்பர். ஓகேவா? ஸோ ரைட், ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 கூப்பிட்ருக்கோம். இந்த இருக்குது 1ஓட வேல்யூ, இண்டெக்ஸோட வேல்யூ என்னது 30. 3யோட இண்டெக்ஸ் வேல்யூ 50. ஸோ 1லேருந்து 50 விச் மீன்ஸ் 3 வர உள்ளதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணி சொல்லுவோம். ஸோ அரேல 20 மட்டும் இருக்கும். இங்கே நான் பிரிண்ட் பண்ணி காமிங்க உங்களுக்கு பண்ணும்போது. ஓகேவா? அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது 1லேருந்து. ஸோ இங்கே அப்போனா இந்த 3 வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1th பிளேஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இங்கே தானே 1. ஸோ அங்கே இடத்துல இருந்தால் 3 ஸ்டார்ட் ஆகும். அவுட்புட்லேயும் அப்படி தானே வந்துருக்கு 20க்கு அப்புறம் 3. ஆனால் 0ல் தான் 20 இருக்குது. இண்டெக்ஸ் 0 வேல்யூவில். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் டெலீட் எதுவும் பண்ண வேணாம்னால 0ன்னு போட்டிருக்கேன். ரைட்டா? சரி, ரைட். ஸோ இது வந்து அரேல பார்த்தது. இப்போ ஸ்ட்ரிங்கில் பார்க்கலாம். அரே ஓகே தானே? புரிஞ்சுது இல்லை ஸ்ப்ளைஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு? ஒரே டயத்தில் ரிமூவ் டெலிட்டும் பண்ணிக்கிறாங்க, அதே போக ஆடும் பண்ணிக்கிறாங்க. விச் மீன்ஸ் இன்சர்ட் அண்ட் ரிமூவ். ஓகேவா? ரைட், ஜியோதெஸ்டிக் ஓகே, இன்ஃபேண்டுக்கு ஓகே, அஜிதா ஓகே. சச்சு ஏதோ சொல்றீங்களா? சொல்லுங்கடா. 1,0 வந்து இண்டெக்ஸ் 3 4 5 நம்ம ஆட் பண்ண போற வேல்யூஸ், அதாவது அரேக்குள்ள போட போறது. இல்ல 1,0 இருக்கு, அந்த 2 தான்டா இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடை பார்த்து நம்ம அரே டாட் ஸ்ப்ளைஸ் 1,3 இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டையுமே நான் சொல்றது இண்டெக்ஸோட வேல்யூ. இண்டெக்ஸோட வேல்யூ என்ன? இது 0 1 2 3. ஸோ 20தோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா 0, 30தோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா 1. ஓகேவா? ஸோ நான் இங்கே 1ன்னு கொடுத்தனால இது நேராக போய் 1 போய் தேடி இங்கே நிற்கும். ஓகேவா? முடிகிற இடம் நான் என்னன்னு கொடுத்துருக்கேன்னா 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல 3ல போய் முடியும். 1லேருந்து 3 வர உள்ள இண்டெக்ஸ் வேல்யூவை டெலீட் பண்ணிடும் ஃபர்ஸ்டே. இந்த மொதல் 2 கான்செப்ட் கோடுலேயே என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே அதான் சொல்லியிருக்கான், ஸ்டார்ட் டெலீட் கவுண்ட். ஸோ மொதல் 2 கான்செப்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணி டெலீட் தான் பண்ணும். அப்புறம் தான் ஆட் பண்ணுறோட ஐட்டம் தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு மொதல் ஸ்டார்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம். எங்கேருந்து 1லேருந்து 3 வர. ஸோ 30 40 50 டெலீட் ஆயிடும். இப்போ நான் அரே பிரிண்ட் பண்ணேன்னா வெறுமனே 20 மட்டும்தான் இருக்கும் அரேக்குள்ளே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு 1ஓட இண்டெக்ஸ் 1ன்னு போட்டு தென் 0. டெலிட் கவுண்ட் எதுவும் தேவையில்லை, ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சப்போஸ் நீ வந்து இங்கே 0 போட்டு இங்கே 1 போட்டீங்கன்னா 0த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 20யும் அழிச்சிடும். ஓகே தானே? ஸோ 1,0ங்கிறத இண்டெக்ஸ் வேல்யூ நான் சொல்லிட்டு டெலிட் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மீதி ஆட் வேல்யூஸை கொடுத்துருவேன். ஸோ இந்த 1ங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணனால அது 1th பிளேஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூவில் போய் அப்ளை ஆகும். இந்த 3 4 இந்த 3 ஸ்டார்ட் ஆகிற இடமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இதை அழிச்சிட்டு 3 போய் 3 4 5 போய் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எக் மினிட். ஓகேவா சச்சிகுமாரன்? புரிஞ்சுதா? என்னடா ஆச்சு? மைக் எடுத்தா? சரி, மெசேஜ் வேணா போடு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க.
சரிங்க. ஸோ ஓகே, சச்சிகுமாரனுக்கு ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் பார்க்கலாம். லெட் எஸ்டிஆர் அரே. ஸோ ஒரு பேரே எஸ்டிஆர் அரேன்னு வச்சுட்டு அதில் நேம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அமித், சமித், அனில். ஸோ இதில் 0th வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் என்னென்னா அமித், 1th வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் என்னென்னா சமித், 2 வந்து அனில். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அரே 2 எலமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் டெலீட் 2 எலமெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இண்டெக்ஸ். ஸோ 1ல இருந்து 2 வர. ஸோ இது 1, இது 2. ஸோ இந்த ரெண்டையுமே டெலீட் பண்ணும். 1ல இருந்து 2 வர. சப்போஸ் 3 வரனா இங்கே ஏதாவது எழுதியிருந்தா 1ல இருந்து 3 வர அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1ல இருந்து 2 வர உண்டான வேல்யூஸை டெலீட் பண்ணிடு. ஸோ சமிட்டும் அனிலும் டெலீட் ஆகிடும். டெலீட் பண்ணிட்டு கீக்ஸ் 1 கீக்ஸ் 2ங்கிறத ஆட் பண்ணு. ஸோ 1 இருக்க இடத்துல போய் நேராக கீக்ஸ் அண்ட் 2 இருக்க இடத்துல போய் கீக்ஸ் 1, 3 இருக்க இடத்துல போய் கீக்ஸ் 2ன்னு வந்து விழுந்து இதுதான் அவுட்புட்டாக நம்மளுக்கு வரும். அதே கான்செப்ட் தான் சிம்பிளா இதில் நடக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங் ஓகே தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா? எதுவும் குழப்புதா? திரும்ப நடத்தணுமா? சரி, சச்சுக்குமார் ஓகே தானடா? ஒன் செகண்டா? சரி, ரைட், ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கோடா. ஸோ ஒரு அரே வந்துச்சு அப்படின்னா கமா போட்டு ஒவ்வொரு வேல்யூ எழுதுறோம்ல, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூன்னு ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு அட்ரஸ் இருக்குமோ அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதுக்கு தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் வந்து நம்பரில் தான் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? நான் அவுட்புட்லேயும் காமிக்கேன் பாரு. அந்த இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் ரிவர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா -1, -2, -3ன்னு அலாகேட் ஆகும் ஒவ்வொரு அட்ரஸ்க்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0, 1, 2ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இங்கே delete 2 elements starting from index 1. ஸோ இண்டெக்ஸ் 1ல இருந்து delete பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் 1னா இது சமிட். ஸோ இண்டெக்ஸ் 1ன்னு நான் எழுதி 1ன்னு போட்டு கமா 2ன்னு போட்டுக்கேன். ரெண்டாவது இண்டெக்ஸோட வேல்யூ சேர்த்து டெலிட் பண்ணுங்க. ஸோ 1, 2 அப்படின்னா 1ல இருந்து 2 வரேன்னு சொல்றேன்னு அர்த்தம். சப்போஸ் நான் போனதுல 3ன்னு போட்டேன். ஸோ 1ல இருந்து 3 வரேன்னு எடுத்துக்கோ. ஸோ 30, 40, 15 எழுது. இங்கே 3 இல்லை, மொத்தமாகவே 0, 1, 2 தான் இருக்கு. ஸோ 1ல இருந்து 2 வரை எடுத்து சமிட் அண்ட் அனில் போட்டு இந்த ரெண்டையுமே டெலிட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேலையை என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து டெலிட் தான் பண்ணும், எதுவும் பண்ண. அதுக்கப்புறம் உள்ள ஆட் பண்ற வேலையை வந்து அங்க போய் அசைன் ஆகிக்கும். ஸோ 1ல தான் நான் டெலிட் பண்ணேன். அப்போ 1 இடம் காலி ஆயிருமா, இண்டெக்ஸோட 1 இடம். அந்த காலியான இடத்துல போய் இது போய் உட்காந்துக்கும். அண்ட் தென் 2 போய் இங்கே உட்காந்து 3 இண்டெக்ஸ் வேல்யூல இது போய் உட்காந்து. ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து அமீன் கீக்ஸ் 1 கீக்ஸ் 2 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிடும். இப்போ ஓகேவா சசிகுமாரன்? ரைட், ஓகேடா. இன்கேஸ் புரியலனாலும் குரூப்ல வந்து அப்புறமா கேளு, நீ ஏதாவது ட்ரையல் பார்க்கும்போது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸ். இப்போதான் அந்த கட் பண்ற ஆப்ஷன் மாதிரி வந்து. ஸோ விச் ரிட்டர்ன்ஸ் a new array containing a portion of the original array based on the start and end index provided as arguments. ரைட்டா? ஸோ சின்டாக்ஸ் என்னன்னா, ஸ்லைஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஒரு இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகிறத வச்சு டெலிட் பண்ணோம்ல, அதே மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்டு கொடுப்போமோ அதை மட்டும் துண்டா அரேலேருந்து எடுத்துட்டு வெளியே வந்துடும். மிச்சத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஸ்லைஸோட வேலை. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ். ரைட்டா? ஸோ சின்டெக்ஸ் பாருங்க, அரே டாட் ஸ்லைஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியணுங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நீ மென்ஷன் பண்ணிட்டா போதும், அது நேக்கா போய் தூக்கிட்டு வந்துடும். ரைட்டா? ஸோ இப்போ போய் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரொம்ப கொதன்னு இருக்குன்னு நினைக்காங்க, சரியா? பிகாஸ் என்னெல்லாம் பண்ணால் என்ன நடக்குங்கிற கான்செப்ட் தான் எல்லாத்தையும் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் அரே கொடுத்துருக்காங்க. என்ன 1லேருந்து 10 வரை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் 1ங்கிறது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு? கான்ஸ்டன்ட் வச்சு. ரைட். தென் அரே டாட் ஸ்லைஸ். ஸோ அரே டாட் ஸ்லைஸ்னா இந்த அரேயை ஸ்லைஸ் பண்ண போகிறோம். எங்கேருந்து? 0லேருந்து 3 வரை. ஸோ 0th இண்டெக்ஸ் இது. ஸோ இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 வரை இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ 0லேருந்து 3 வரை அப்படின்னு சொன்னீங்கன்னா 0, 1, 2, 3. ஓகேவா? அந்த 3யை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். எப்படின்னா, நம்ம கன்சோல் டாட் லாக்ல கேஸ் 1ன்னு கொடுத்தோம், பிரிண்ட் பண்ணோம்னு வை, அது வந்து பிரிண்ட் ஆகும். எப்படி? 0லேருந்து 3 வரை. ஸோ இது 0, 1, 2, 3. இந்த 3ன்னு வருது பார்த்தியா, அந்த 4th நம்பர், விச் மீன்ஸ் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 4. 3ன்னு மட்டும் வரும்போது அந்த 3யை எடுத்துக்காது. லாஸ்ட்டாக உள்ளவரனை எப்போவுமே எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ அதனால பிரிண்ட் ஆகுது வந்து 1, 2, 3.
இது மேக்ஸிமம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்க ஒரு சில ஏரியாவில் எங்கள் இது தோணுது. அதே அந்த அவுட்புட் தான் எங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 புரியுதா? ஸோ 3னா 0 1 2 3. இந்த 3 இந்த இடத்துல இதை சேர்த்துக்காது, 3யும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் 4ங்கிற வேல்யூ வரணும். ஆனால் இண்டெக்ஸ் தேர்ட் வேல்யூவை எப்போ எடுத்துக்காது. சப்போஸ் இங்கே நான் 4 கொடுத்தேன்னு வையேன், 0 1 2 3 4 4 மட்டும் விட்டு மிச்ச வேலையை பிரிண்ட் பண்ணும். அப்போ 1 2 3 4ன்னு வரும். ஓகேவா? இதுதான் ஸ்லைஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட். இது ஓகேவா? புரிஞ்சுது தானே? நெக்ஸ்ட் இது இந்த கேஸ் 2 நடத்தவா? ரைட், ஓகே. ஸோ கேஸ் 2ல வந்து என்ன அப்படின்னா, கேஸ் 2ன்னு ஒரு வேல்யூ ஜெனரேட் பண்ணிட்டோம். அதில் அரே விச் மீன்ஸ் ஏஆர்ஆர் அரே டாட் இந்த இதே தான் எல்லாத்தையும் போட்டு ஸ்லைஸ் -3ன்னு சொல்லியிருக்கோம். -3 ஆனால் அப்படியே சொன்னேன், ரிவர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 10ஓட வேல்யூ என்ன? -1 -2 -3 -4 -5 அப்படின்னு வரும். இப்போ நீ வந்து இங்கே எங்கேயும் ஸ்டார்ட்டும் கொடுக்கல எண்டும் கொடுக்கல, கரெக்டா? இது என்ன பண்ணுன்னா, நீ -3ன்னு கொடுத்துட்டா இது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? -1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். பிகாஸ் நீ சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன். இது என்னவா கன்சிடர் பண்ணுன்னா எண்டிங்காக கன்சிடர் பண்ணும். விச் மீன்ஸ் இங்கே எப்படி எண்டிங் இண்டெக்ஸ் 3ன்னு எடுத்துக்கிச்சு, அந்த மாதிரி இதில் நீ 1 கொடுத்தீங்கன்னா எண்டிங்காக தான் அதை கன்சிடர் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டுனா இங்கேருந்து வராது, நம்ம உங்களுக்கு நெகட்டிவில் கொடுத்தனால இங்கேருந்து அது ஃபஸ்ட்டுன்னு எடுக்கும். -1 -2 -3. ஸோ அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா 10 9 8 8ம் சேர்த்து வரும். இங்கே எப்படி இந்த 3யை வந்து இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணாதோ இங்கே வந்து கன்சிடர் பண்ணியே ஆகும். விச் மீன்ஸ் நெகட்டிவ்னால அதை கன்சிடர் பண்ணும். இது ஏன்னா லூசுத்தனமாக இருக்குன்னா சத்தியமாக எனக்கே தெரியாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இப்படி தான் பண்ணும். நம்ம பாசிட்டிவாக எதாவது கொடுத்தா இப்போ 0 1 2 3 அப்போ இந்த 3 வேல்யூ எடுத்துரும். இந்த 4ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ 3யே எடுக்காது. இங்கே 4 கொடுத்தா அதை லாஸ்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு முந்தான வேல்யூ எடுத்து போட்டு போகும். அதனால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா -1 -2 -3 இதை சேர்த்து இந்த 80 சேர்த்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால் அவுட்புட் வந்து 8 9 10ன்னு வந்திருக்கும் கேஸ் 2க்கு. புரிஞ்சுதா? ரைட் தானே? ஸோ நான் கேஸ் 3 போகிறேன், எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கேஸ் 3ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதே அரே டாட் ஸ்லைஸ்ன்னு போட்டு 3,7. ஸோ 3ல இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணி 7ல உள்ள இண்டெக்ஸ் வேல்யூவில் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முடிச்சுக்கோங்கிறத பாசிட்டிவாக சொன்னனால அது வந்து ஒருத்தனை விட்டுட்டு போயிடும். ஸோ 7க்கு முன்னாடி 6 இண்டெக்ஸ் வேல்யூ வர எடுக்கும். அப்போது இங்கே 3 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 0 1 2 3 4 தான் 3யாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4லேருந்து 7. ஸோ இது 3னா 4 5 6 7 8 தான் 7 வருது, கரெக்டாக? அப்போ இந்த வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணும். விச் மீன்ஸ் 4 5 6 7 அதான் அவுட்புட் வந்துருக்கும். 4 5 6 7 ரைட்டா? ஸோ 3ல ஸ்டார்ட் பண்ணி 7ல முடியணும் அப்படின்னா 7க்கு முந்தின ஆள் யார் இருக்காங்களோ அது வரை தான் அதை எடுத்துகிட்டு போகும், ரைட்டா? ஸோ 3ல ஸ்டார்ட் ஆகிறது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 விச் மீன்ஸ் 4, ரைட்டா? இதுவும் ஸ்லைஸில் தான் வரும். சப்போஸ் நீ ஸ்டார்ட் ஆகுறதே 5ல ஸ்டார்ட் ஆகணும். விச் மீன்ஸ் 0 1 2 3 4 5 5 இங்கே 6ஆக இருக்கு. ஸ்டார்ட் ஆகிட்டு எண்டிங் வந்து நீ இங்கே தான் கொடுக்கணும், இதுக்கு அடுத்துல உள்ளதான் கொடுக்கணுமே தவிர இங்கே நான் கொடுத்தேன்னா அரே ஒன்றும் பிரிண்ட் ஆகாது, எம்டி அரேயாக வந்துடும். இந்த வந்திருக்கா, இதுக்கு பேர் வந்து எம்டி அரே. இதெல்லாம் சில டைம் குவிஸ்ல கேட்பாங்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் எம்டி அரேன்னு சொல்ல தெரியணும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸில் கூப்பிட்டு முடிக்கிறதா பாசிட்டிவாக முடிக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ நெகட்டிவ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இது -1 -2 -3 -4. ஸோ 7, ரைட்டா? ஆனால் பாசிட்டிவ் இது 9. 9 வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே 9 வரும். ஸோ 7க்கு இந்த சைடு தான் வருது, அதனால அதை கன்சிடர் பண்ணி 7 8 9 10ன்னு பிரிண்ட் பண்ணும். அந்த லாஸ்ட்டாக வரதை விட்டுரும்ல, ஸோ அதனால 7 8 9 அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். குழப்பம் தான் நினைக்கிறேன், ஆனால் ஈஸி தான் இது. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரைட்டா? சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு புகுந்து விளையாடுவாங்க, எனக்கு தெரியல. நான் சரி என்னமோ. ஸோ -4ங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 -1 -2 -3 -4. ஸோ 7 தான் -4, ரைட்டா? நான் நேரம் வச்சுருக்கேன். மிச்ச 9 வந்து இங்கேருந்து வரும். 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 முடியும். அப்போ 7க்கு இங்கிட்டு தான் வருது, ரைட்டா? இப்போ நான் சப்போஸ்
இந்த இடம் என்ன சொல்லுவோம், 1 2 3 4 5 6. ஸோ -4,6 அப்படின்னு சொன்னா இதுக்கு இங்க வருது, லெஃப்ட்டுக்கு வரனால எம்டி அரேயை பிரிண்ட் பண்ணிடும். ரைட்டா? ரைட். ஸோ -4,9 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கேஸ் 6 3,2. ஸோ ஸ்டார்ட் ஆகுது எங்க 3 0 1 2 3,2 2 3. ஸோ 4 தான் வந்து 3 இண்டெக்ஸ். -2 எங்க வரும், இங்கே வரும். கரெக்டா? அப்போ அது எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும், வரிசையா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். ஏன், விச் மீன்ஸ் 3ங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு ரைட்ல தான் -2 வருது. அதனால இதுக்கு ரைட்ல வரனால இதை எப்படினாலும் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டா? அண்ட் தென் வெறுமனே நீ 5ன்னு கொடுத்தாலும் நான் என்ன சொன்னேன், எண்டிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால 6 7 8 9 அப்படி ஸ்டார்ட் ஆகி போயிடும். இங்கே நெகட்டிவ்ல கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கேருந்து ஆகும். ஓகேவா? பாசிட்டிவ்ல கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிறதே எங்கே இருக்குன்னு தேடும். ஸோ 5னா 0 1 2 3 4 5 6லேருந்து ஸ்டார்ட் ஆகி மிச்சத்தை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். அதான் வர, ஏன்னா எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ஆனால் இதுக்கு எண்டிங் பாயிண்ட் தான் மைனஸ். புரிஞ்சுதா? நெகட்டிவ்ல வந்தால் அது எண்டிங் பாயிண்ட், பாசிட்டிவ்ல வந்தால் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டிங் அதுக்கு கிடையாது, நெகட்டிவ்ல ஸ்டார்டிங் அதுக்கு கிடையாது. ரைட்டா? இதெல்லாம் நான் சும்மா வாயிலே சொல்வேன், ஆனால் புரியாது. புரிஞ்சவங்க நினச்சிக்கோங்க. பட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லும் போது சரி இங்கேருந்து ஸ்லைஸ் ஆகுது, இங்கேருந்து எடுக்குது அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை போய் நீங்கள் மனப்பாடமோ இல்லை உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணணுமோன்னு மட்டும் நினைக்காங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் 15,20 இருக்கிறதே 9 இண்டெக்ஸ் தான். அதை தாண்டி என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஸோ எம்டி அரே தான் வரும். எம்டி தானே வந்திருக்கு கேஸ் 8க்கு. எஸ், எம்டி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, -15 to -20. ஸோ -15 எப்படி வரும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். -1 -2 -3 -4 10 தான் இருக்குது மேக்ஸிமமே, 15ஏ இல்லை. அப்புறம் எப்படி நீ வந்து எடுக்கும், அதனால அதையும் எம்டி தான் வரும். ஓகேவா? ஓவராலாக ஸ்லைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இதில் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு கேஸை நடத்தணுமா, நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த கேஸ் எதுக்குன்னே வந்துச்சு, குழப்புது அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? பொறுமையாக கேளுங்க. ஒரு மெசேஜ் வந்திருக்கு, 1 செகண்ட். அந்த மெசேஜ் என்ன, ஜீவதர்ஷினிக்கு ஓகே, சச்சிகுமரனுக்கும் ஓகேவா? ரைட், சூப்பர். இன்ஃபேன் அஜிதா, ரைட், சூப்பரா. சரி, ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேவா? நம்ம இப்போ ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் மேப் மட்டும். ஸோ அந்த மேப்பை நீங்கள் ரொம்பலாம் கன்சிடர் பண்ண வேணாம். இதை வந்து ஃபங்க்ஷனுங்கிறது இதை படித்தா மட்டும் எடுக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபங்க்ஷனை இப்போ விட்டுருங்க. மேப்புங்கிறது என்ன பண்ணணும்னா அரேக்குள்ளேயே அரே எழுதும். அதாவது இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற அரே எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஆனால் அவுட்புட் எத்தனை வந்துருக்கு, 1 2 3 4 அறையாக வந்திருக்கு. எப்படி 4ஆக வந்துச்சு, இந்த அறைக்குள்ள எத்தனை வேல்யூ இருக்கு, 4 வேல்யூ இருக்கு. ஸோ அந்த 4 கன்சிடர் பண்ணி 4 அறையா பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான் மேப் பண்ணும். ஸோ மேப்புங்கிறது நம்ம கூகுள் மேப் மாதிரி உள்ள கண்டது கழுதி இருக்கும், ஆனால் நம்ம சர்ச் பண்ணால் கரெக்டாக போய் தூக்கிட்டு வரும்ல, அந்த மாதிரி அதாவே ஒரு கண்டஸ்டடான ஒரு பிளேஸ். இப்போ நீ போய் இடிச்சு பிடிச்சி ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னால் உட்காருவியா, மாட்டோம். ஆனால் அந்த மேப் சொன்னால் போய் உட்காரும், அந்த இடத்துல போய் உட்காரும். அந்த இப்போ இது கிளீனாக இருந்ததே இது எப்படி மாற்றிருக்கு பத்தியா, அந்த கான்செப்ட் தான். ரைட்டா? ஸோ மேப்னா என்ன தெரிஞ்சுக்கணும், பட் நான் இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா அதில் ஃபங்க்ஷன் வருது. அண்ட் தென் math.square வருது. ஸோ ஒன்றும் இல்லை, 4 வந்து ஸ்கொயர் பண்ணி 2 2s are 4, அந்த 2 வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுல அவுட்புட்டில். ஸோ இது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது math.square ரூட்னா ரூட் ஸ்கொயர் ரூட் புரியும்ல, மேக்ஸில் ஸ்கொயர் ரூட் போட்டால் அவுட்புட் வந்து ஸ்கொயர் பண்ண வேல்யூவாக வரும்ல, அதை தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ மேப்னா என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எத்தனை இருக்கோ அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அரே ஜென்ரேட் பண்ணும். இப்போ 4 வேல்யூ இருக்குன்னா 4 அரேவா சேர்த்து ஒரே அரேவா இருக்கும். இப்போ இது 4 அரே தானே இருக்கு, இது ஒரு அரே, இது ஒரு அரே, இது ஒரு அரே, அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரு அரே. இதெல்லாம் 4 அறையும் சேர்த்து ஒரு அறையா இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ மேப் அப்படி பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, விச் கிரியேட்ஸ் அன் அரே பை காலிங் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நடக்கும் மேப்பே, அது தெரிஞ்சுக்கோங்க. And each element present in the parent array, it is not mutating method. This method it iterates over an array and call the function on every
எலமெண்ட் ஆஃப் an array. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் இந்த மாதிரி அரே அது ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ குழப்ப வேணாம், இப்போதைக்கு இப்படி சிம்பிளாக இருக்கட்டும். நம்ம போய் கோடை பார்ப்போம். குவிஸுக்கு மட்டும் அட்டன் பண்ணுங்க. போக போக அதோட அட்வான்ஸ் என்னங்கிறத நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? கோடு போகட்டா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? ரைட், ஓகேடா. ஸ்லைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவா இல்லை நேற்று இந்த ஷார்ட்டு அது பேர் என்ன பாப்பு அன்ஷிஃப்ட்லாம் பார்த்தோமே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணவா? என்ன பண்ணலாம்? நேற்று பார்த்த கான்செப்ட் ஓகேவா இல்லை அதையும் ஸ்டார்ட் பண்ணி விடவா? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குன்னு. எதுடா இந்த ஸ்ப்ளைஸா? ஒன்றும் இல்லைடா, நான் இப்போ வந்து ஸ்ப்ளைஸ்னா என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? அதை மட்டும் பாரு, அண்ட் தென் குஸ்ஸை அட்டன் பண்ணு. அது மட்டும் போதும், வேற அதுக்கு ரொம்ப மெனக்கிட வேணாம். ஏன்னா அதெல்லாம் ஃபியூச்சர் வர ப்ராஜெக்ட்லேயே யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு அதை வச்சிருக்கான்னு எனக்கும் தெரில. ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கோ. நீ கொஞ்சம் பைத்தான் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தேன்னா உனக்கு இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. மீதி மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படிடா ஃபீல் ஆகுது? மீதிலாம் சிஎஸ்சி தானே. அஜிதா, ஜீவதிஷ்ணி, இன்ஃபேன் அனஃபா, உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகுது? ஈஸியாக இருக்கா இல்லை எதுவும் குழப்பமா தான் இருக்கா? ஓகே தானே? சரி, ரைட், ஓகே. எஸ், சரி, ரைட். நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். டே சச் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை சரியா? நான் ஈஸியாக இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டு அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. இதுனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோ ரைட்டா? சரி. ஸோ நேற்று நான் ஆல்ரெடி இந்த ஸ்பைஸ் போட்டிருக்கேன். சரி, டைப் பண்ணி காமிச்சேன். ஷேர் ஆகுதுல. சரி, இப்போ ஒரு அரே வச்சிருக்கேன்னா சரியா, லெட் அரே அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, ரைட். அரேக்குள்ள 20, 39, 45 இருக்கு. ஸோ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ 0. இதோட இப்போ நான் வெறுமனே அரே பிரிண்ட் பண்ணுறேன் பாரு, அவுட்புட்ல வந்துட்டா. ஸோ இந்த 4ங்கிறது எதை சொல்லுதுன்னா 4 வேல்யூ இருக்குன்னு சொல்லுது. ஸோ இப்போ பாரு, 0வோட இதுதான் இண்டெக்ஸ். இந்த டிஸ்பிளே ஆகுதா, இதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 0வோட யாரு 20, 1 யாரு 39, 2 யாரு 45, 3 வந்து 70. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ல இருந்து இந்த 3 வர டெலீட் பண்ணுறேன். அப்போ நான் 1, 3யும் கூட்டா போதும், இந்த 39 இதெல்லாம் கூட்டணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால ஸ்ப்ளைஸ் பண்ணுறப்ப இல்லை, சாரி அரே டாட் ஸ்ப்ளைஸ் 1, 3. இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இருக்குல்ல, இப்பவுமே இதாயிட்டா. இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா இந்த 4 இருக்கா, இந்த 1, 2, 3 இருக்கா, இதுல இருந்து 3 வர உண்டான வேல்யூவை அப்படியே நான் டெலீட் பண்ணிக்கேன். ஸோ அதனால தான் 1, 3ன்னு கூப்பிட்டுருக்கேன். ரைட்டா? கூப்பிட்டேன்னா டெலிட். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் பாரு, திரும்ப கன்சோல் டாட் லாக பிரிண்ட் பண்றேன் அரேல. அது என்ன வரும் அப்படின்னா 20 மட்டும் வரும். ஏன்னா நான் மீது 3 டெலீட் பண்ணேன். ஸோ 20th யார் இருக்கா, 0 தான். ஸோ 0 மட்டும்தான் இருக்காது. ரைட்டா? இப்போ நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அரே டாட் ஸ்ப்ளைஸ் 1, ஸோ 1ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 0ல ஆல்ரெடி 20ன்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ 1, கவுண்ட் எதுவும் வேணாம், டெலீட் பண்ண எனக்கு வேணும். கமா இப்போ இந்த ரெண்டு என்ன சொல்லியிருக்கோம், இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லியிருக்கேன். 1ல ஸ்டார்ட் பண்ணு, முடிகிறதுன்னு இது கிடையாது. இது என்ன சொல்லுது, டெலீட் கவுண்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? சொல்லிட்டு மீதி வேல்யூ ஆட் பண்றத நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா
வேல்யூஸ் ஆட் ஆகிருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ கன்சோல் டாட் லாகில் அரே நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாரு 20 0 இருக்க இடத்துல இருக்காரு. 1லேருந்து யார் இருக்கா 3, அப்புறம் அப்படியே வரிசையாக 4 5 6 7. ஸோ 2 3 4 5 அதோட அரே விச் மீன்ஸ் இண்டெக்ஸோட வேல்யூல எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகி உட்காந்து. இதுதான் ஸ்ப்ளைஸில் வந்து நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணோமா அந்த இதை, அதனால அது ஈஸியாக டெலிட். இங்கேயே பாரு பிரிண்ட் ஆனது இதுதான், ஆனால் உள்ள வேல்யூஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பார்த்தியா, இதுதான் ஸ்ப்ளைஸோட வேலை. ஓகேவா? சப்போஸ் நான் இந்த இடத்த வந்து 0ன்னு போட்டேன்னு வை, என்ன ஆயிட்டு 0 இந்த 20 இருக்க இடத்தையே எடுத்துட்டு, அப்போ 0 இருக்க இடத்துல யார் போயிட்டா 3 போயிட்டா. அதனாலதான் இங்க என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குமோ இந்த வேல்யூ நேரா போய் இங்க உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ 0 இருக்க இடத்துல 3 போயிட்டாரு, 1 போயிட்டாரு, அப்படியே ஒன்னொன்னா அசைன் ஆகி போய் உட்காந்துட்டு. அவ்வளோதான் ஸ்ப்ளைஸ். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது? ரைட், சச்சுக்கு புரிஞ்சுதுல்ல? சரி ரைட், ஓகே. சரி, இப்போ ஸ்லைஸ் போகலாம். ஸோ ஸ்லைஸில் மொத்தம் எத்தனை கேஸு? 9 கேஸ் இருந்துச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-4 கேஸை சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண சரியா? சரி, லெட் ஏ ஈக்குவல் டு சரியா 1, 2, 3, ஒரு 10 வேல்யூ வச்சு இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்ல இந்த 10 இது வந்து ஸோ 0 இருக்க இடத்துல யார் இருக்கா 1. ஸோ இப்போ புரியுதா? ஒவ்வொன்றா இருக்கு. ஸோ ஓவராலாக 9 இருக்கு. சரி, வந்துட்டு இப்போ எனக்கு 3 வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ அதுதான் வந்து என்ன வச்சாங்கன்னா கான்ஸ்டன்ட் கேஸ் 1ன்னு வச்சாங்க. அவங்க பண்ண மாதிரியே பண்ண ஏ டாட். ஸோ அந்த அரேல உள்ள ஸ்லைஸ் பண்ணுறேன். எங்க இருந்து அப்படின்னா 1ல இருந்து, இல்லை 0ல இருந்து. 0ல இருந்துன்னா யார் வருவா? 1ல இருந்து வருவா. முடிகிற இடம் யாருன்னு சொல்லுவேன்? 3ன்னு சொன்னேன் அப்படின்னா 0 1 2 3 இந்த 3 வர முடியணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 3யை கன்சிடர் பண்ணாமல் 0 1 2 3 தான் எடுக்கும். புரியுதா? அந்த கவுண்டை தான் எடுக்கும். இது 3 கவுண்ட் ஆயிட்டு இல்லை, 0 1 2 இது 3 கவுண்ட் தானே நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியும். அதனால 3 கவுண்ட் எடுத்துட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் கன்சோலில் வந்துட்டு கேஸ் 1 பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த 3 மட்டும் இருக்கு. ஆனால் கவுண்ட் எத்தனை? 3 தானே இங்கே வந்திருக்க அந்த கவுண்ட். அதனால தான் அந்த 3 இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அந்த இண்டெக்ஸ் வேல்யூல போய் நின்று அதை மட்டும் விட்டுட்டு 3 கவுண்டை எடுத்துட்டு வரும். 3ன்னு சொன்னா சப்போஸ் நாங்கள் 4 போட்டேன்னு வைங்க, 4 கவுண்டை எடுத்துட்டு வரும். ஆனால் லாஸ்ட்டாக விச் மீன்ஸ் இங்கே தானே பார்க்கணும். 4 இருக்கிற வேல்யூ 5 வந்து எடுக்காது இண்டெக்ஸோட வேல்யூ. அந்த எடுக்கல பற்றியா 4 தான். ஸோ அவ்வளோதான் ஸ்லைஸ். ஸ்டார்ட் ஆகுறது எங்கேருந்து ஆகணும், எண்ட் ஆகுறது எங்கேருந்து ஆகணும்னு நீ சொல்லிடணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி கேஸ் 2 பார்ப்போமே. கேஸ் 2ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ்ல கால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவ்ல -3 -1ன்னு கூப்பிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதான் -1. ஓகேவா? அது அங்கே அரேல இருக்காது. ஸோ -1 பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10ன்னு வரும். 10 ஏன்னா ஆனால் 0ன்னு இருக்கும், அதை நீங்கள் பார்க்காதீங்க. -1ன்னு சொல்றது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். -1 -2 -3 ரைட்டா? இப்போ நான் -3ன்னு போட்டேன்னா சரி -2னே போடுமே, என்ன பண்ணும்? இந்த 1ஐயும் சேர்த்துக்கும் -2ஐயும் சேர்த்துரும். அதனால 9 10ன்னு. அப்போ நாங்கள் -3 போட்டால் 8 9 10. இங்கே தானே -3 இதானே -3ன்னு சொல்லுவோம். -1 -2 -4 8 9 10 அப்படி 3ஐயும் பிரிண்ட் பண்ணும். ரைட்டா? சரி, இதுதான் கேஸ் 3. ஸோ சாரி கேஸ் 2. கேஸ் 3ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா a dot slice 5, 3, 7. ஸோ 3 எங்க இருக்கு இதுல? 0 1 2 3. ஸோ 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 4 5 6 7 இங்கே முடியுது. ஆனா இதுலயே முடிஞ்சிடணும், ஏன்னா கடைசியா உள்ள தர விட்டுட்டு வந்துடும்.
அதனால் console.logல நம்ம கேஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா 4 எங்கே 5 எங்கே இருக்குது இந்த இருக்குது 6 பிரிண்ட் பண்ணியிருக்கான். ஓ சாரி, நம்ம என்ன போட்டிருக்கோம் 3,7. ஸோ 3 இந்த இருக்குது, 4 வந்திருக்கா அந்த இடத்துல. மித்ததெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா குழம்பிடக்கூடாது. ரைட்டா? சரி, 3 எங்கே இருக்குது இந்த இருக்குது. ஸோ 4 வந்துட்டு 7 வர சொல்லிக்கணும். 7ல் யார் இருக்கா 8 இருக்கா. ஆனால் நம்ம இந்த இதை விட்டுருவோம். ஸோ அதனால இதுக்கு மிச்சத்தை உள்ளதை பிரிண்ட் பண்ணும். அதுதான் 4 5 6 7 வந்துருக்கு. ரைட்டா? இது எத்தனாவது கேஸ்? 3rd கேஸ். நெக்ஸ்ட்டு 4th கேஸ் பார்க்கலாம். இதே இது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 5,2 அப்படின்னு போடுறாங்க. ஸோ 5,2ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 யாரு இங்கே இருக்கு. இதுக்கு கீழே தான் போகணுமே தவிர மேலே போகாது. ஸோ 5லேருந்து 2 இங்கே கூப்பிட்டோம்னா ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகாது. அதனால எம்டி ஸ்ட்ரிங்கை தான் அது பிரிண்ட் பண்ணும். சரிதா? எம்டி ஸ்ட்ரிங்கை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை புரிஞ்சுதா? ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? மெசேஜ் ரைட், ஓகே, சரி, சூப்பர். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேஸ் 5 பார்க்கலாம். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குங்களா அந்த. ஸோ கான்ஸ்டன்ட் கேஸ் 5, ஓகேவா? ஏ டாட் ஸ்லைஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா -4,9 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா -4னா இது -1 -2 -3 -4. ஸோ இதுதான் -4. கரெக்டாக 6 தான் நம்மளுக்கு வந்து -4ன்னு தெரிஞ்சிச்சு. முடிகிறது என்னன்னு சொல்லிட்டோம் 9 சொல்லிட்டோம். ஸோ 1 0 1 2 3னா 9. ஸோ அப்போ இதுக்கு அப்புறம் தான் வருது. அதனால 7 8 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டு தானே? console.logல கேஸ் 5 நான் பிரிண்ட் பண்ணேன் 7 8 9. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது வந்து எங்க 7ல், மீன்ஸ் -4. முடிகிறது வந்து 9. ஆனால் நான் 9th வேல்யூ அது எப்பவும் எடுக்காது, அதாவது கடைசியாக போடுற வேல்யூ எடுக்காதனால 7 8 9 மட்டும் பிரிண்ட் ஆகும். ரைட்டா? இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் 6 பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் கேஸ் 6 a dot slice என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3, -2. ஓகேவா? ஸோ 3 எங்கே ஆரம்பிக்குது? இந்த ஆரம்பிக்கு. ஸோ இங்கே தான் ஸ்டார்டிங் நம்ம கொடுத்துட்டோம். -2னா -1 -2. ஸோ இங்கே தான் எண்டிங் சொல்லிடுவோம். இந்த 3ங்கிறது இதுக்கு அடுத்தா வருது. ஸோ எண்டிங் இங்கன்னா 4 5 6 7 8 வரை பிரிண்ட் ஆயிரும். கரெக்டா? console.logல கேஸ் 6 நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 4 5 6 7 8. ஏன் 9 வரல? 9னா -2. ஸோ -2 கடைசியாக எண்டிங் இருக்கிறத எதுவுமே எடுக்காது. எண்டிங்கில் நீ என்ன போட்டாலும் அதை எடுக்கவே எடுக்காது. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறமா நான் நேராக ஒரு கேஸ் போகிறேன். 7ஓட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கான்ஸ்டன்ட் கேஸ் 7 a டாட் ஸ்லைஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 எங்கே இருக்கு? இந்த இருக்கு. ஸோ 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே எவ்வளோ வரை இருக்கோ அவ்வளோ வரை பிரிண்ட் ஆயிரும். ஸோ console.logல கேஸ் 7 நான் கூப்பிட்டேன் அப்படின்னா 5ல இருந்து என்ன? 5ல யார் இருந்தா 6. ஸோ 6 7 8 9 10 அப்படி மூடிடுறோம். ஆனால் -3 நம்ம கொடுத்தோம். எங்கே கொடுத்தோம்? இங்கே கொடுத்தோம் கேஸ் 2ல. அதை என்ன பண்ணிச்சு? இங்கேருந்து -1 -2 -3. ஸோ -3 ஸ்டார்ட் ஆகி மிச்சத்தை என்னெல்லாம் இருக்கும்னு பிரிண்ட் பண்ணிச்சு. அதே கான்செப்ட் வந்துட்டா ஓகேவா? ஸோ போதும், மீதி 2 இது வேணாம், அது தேவையில்லை அவ்வளோவா. ஸோ எம்டியாக இருக்கிறத சொல்கிறது. ஓகேவா? ஸோ செஷனை ஓகே ஓரளவுக்கு முடிச்சுக்கலாம். மேப் வந்து நான் ஃபங்க்ஷன் நடத்திட்டு சொன்னேன். ஃபங்க்ஷன்னா என்னங்க ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்தேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இப்போ பார்த்த வர கோடு ஓகே தானே? திரும்ப எதுவும் கோட் நடத்தணுமா?
ரைட். அஜிதாக்கு ஓகே, அனஃபாக்கு ஓகே, இன்ஃபேண்ட் ஜீவா சச்சு ஏதர்ஷினி சச்சுக்கு ஓகே. இன்ஃபேண்ட்டுக்கு எதுவும் டவுட் இருக்கா? சரி ஓகே, நெட்ஒர்க்காக இருக்கும். சரி, ஃபங்க்ஷன்னா நான் என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கோடிங் நம்ம எழுதும்போது ஒரு விஷயம் சும்மா சும்மா நடக்கக்கூடாது. ரைட்டா? ஒரு அவுட்புட்டு தேவையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அவுட்புட்டை தேவையான இடத்துல மட்டும் எனக்கு வேணும். ஆனால் அது எப்போ தேவைன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஒரு நிலைமை வரும் தெரியுமா? அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, நம்ம வந்து வெளியே போகிறோம். வெளியே போகும்போது யாருக்காவது துணைக்கு வேணும்னா நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணி ஃப்ரெண்டுனா வெளியே போகிறோம்ல, வந்துருங்க இங்கே எங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த துணைக்கு கூப்பிடுவோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு தேவை இருக்குது. கரெக்டு தானே? இல்லை சும்மா இல்லாமல் அவனுக்கு கால் பண்ணி வெளியே போகிறோம்னு சொல்லுவோமா? இல்லை, நம்மளுக்கு ஒரு தேவை வருது. என்ன தேவை? வெளியே போகிறோங்கிற தேவை வருது, அதனால கால் பண்ணுறோம். கரெக்டா? அப்போது அந்த கால் பண்ணுறது யாருன்னா நம்ம. ஓகேவா? ஸோ ரெடியாக இருக்கிறது யாரு? கால் பண்ண பர்சன் யாருன்னா ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நீ அவனை கூப்பிடுற அப்படிங்கும்போது நீ ஃபங்க்ஷனை கூப்பிடணும். கூப்பிட்டானா அவன் கிளம்பி வருவான் பார்த்தியா, நம்மளுக்குன்னு கிளம்பி. அந்த கிளம்பி வர்றது தான் ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு கோடை நீ எழுதி அதை நடக்க வைப்பேன், அதாவது ரன் பண்ண வைப்பேன். ஓகேவா? நான் கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுருவேன். சரியா? இப்போ வந்துட்டு இங்கே போய் அவுட்புட் வந்து எரர்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை எரர்னு போட்டு ஒரு சின்ன கோடு எழுதிப்பேன். நான் எரர்னு கூப்பிட்டேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் போய் டக்குன்னு அந்த எரரை போய் டிஸ்பிளே பண்ணும். நான் கூப்பிடலைன்னா அது டிஸ்பிளே ஆகாது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன் கேட்டால் அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கால் பண்ணுறதுக்கு பேர் ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? அந்த கோடு ரன் ஆகுறது, கோடு எழுதியிருப்ப பார்த்தியா, அது ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன். அந்த 2 கான்செப்டை மறந்துடாதீங்க. நாளைக்கு ஸ்லைடு போட்டு நல்லா பார்க்கலாம். ரைட்டா? ஸோ எனி கொரிஸ்னால் கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் ஆகிப்போம். கிளாஸ் செஷன் ஆகலாம்.